இப்பொழுது இன்றைய தினம் நாம் சிந்திக்க வேண்டிய காரியங்களுக்கு அடிப்படையான வேத பகுதியை பாஸ்டர் பீட்டர் பெரியசாமி அவர்கள் வந்து வாசிப்பார்கள். இந்த பகுதியை நாம் இன்று தியானிக்கப் போகிறோம். அதனால் இந்த பகுதியை வாசிக்கும் பொழுது நம்முடைய கவனத்தை அதில் செலுத்தி ஆழமாக சிந்திக்க உங்களை அன்போடு வேண்டுகிறேன். நாடுடைய சிவனையை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கடவுளுக்கு மைமுண்டாதாக. இன்று நம்முடைய ஆராதனை இருக்கிற வசனம் அப்போஸ்தலர் 5:29 42 வசனங்கள். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரம் 29 42 வரைக்கும். அதற்கு பேதுருவும் மற்ற அப்போஸ்தலரும், மனுஷருக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கணும் தேவனுக்கு கீழ்ப்படுகிறதே அவசியமாய் இருக்கிறது. நீங்கள் மரத்திலே தூக்கி கொலை செய்த இயேசுவை நம்முடைய பிதாக்களின் தேவன் எழுப்பி இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார். இந்த சங்கதிகளை குறித்து நாங்கள் அவருக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சி என்றார்கள். அதை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து அவர்களை கொலை செய்யும்படிக்கு யோசனை பண்ணினார்கள். அப்பொழுது சகல ஜனங்களாலும் கனம் பெற்ற நியாய சாஸ்திரியாகிய கமாலியல் என்னும் பெயர் கொண்ட ஒரு பரிசேயன் ஆலோசனை சங்கத்தில் எழுந்திருந்து அப்போஸ்தலரை சற்று நேரம் வெளியே கொண்டு போகச் சொல்லி சங்கத்தாரை நோக்கி, இஸ்ரவேலரே, இந்த மனுஷருக்கு நீங்கள் செய்ய போகிறதை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் இந்நாட்களுக்கு முன்னே தெயுதாஸ் என்பவன் எழும்பி தன்னை ஒரு பெரியவனாக பாராட்டினான். ஏறக்குறைய 400 பேர் அவனை சேர்ந்தார்கள். அவன் மடிந்து போனான். அவனை நம்பின அனைவரும் சிதறி அவமாய்ப்போனார்கள். அவனுக்கு பின்பு குடிமதிப்பின் நாட்களிலே கலிலேயனாகிய யூதாஸ் என்பவன் எழும்பி தன்னை பின்பற்றும்படி அநேக ஜனங்களை இழுத்தான். அவனும் அழிந்து போனான். அவனை நம்பியிருந்த அனைவரும் சிதறடிக்கப்பட்டார்கள். இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்லுகிறது என்னவென்றால், இந்த மனுஷனுக்கு ஒன்றும் செய்யாமல் இவர்களை விட்டுவிடுங்கள். இந்த யோசனையும் இந்த கிரியையும் மனுஷரால் உண்டாயிருந்ததானால் ஒழிந்து போம். தேவனால் உண்டாயிருந்ததேயானால் அதை ஒழித்துவிட உங்களால் கூடாது. தேவனோடே போர் செய்கிறவளாய் காணப்படாதபடிக்கு பாருங்கள் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனுடைய யோசனைக்கு உடன்பட்டு அப்போஸ்தலரை வரவழைத்து அடித்து இயேசுவின் நாமத்தை குறித்து பேசக்கூடாதென்று கட்டளையிட்டு அவர்களை விடுதலையாக்கினார்கள். அவருடைய நாமத்துக்காக தாங்கள் அவமானம் அடைவதற்கு பாத்திரராக எண்ணப்பட்டபடியினால் சந்தோஷமாய் ஆலோசனை சங்கத்தை விட்டு புறப்பட்டு போய் தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவே கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம். இந்த ஒரு பகுதியை நாம் பார்க்கிறோம். அதாவது இயேசுவே கிறிஸ்து என்று இடைவிடாமல் அவர்கள் பேசி வந்தார்கள்.
உபதேசித்து வந்தார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ இயேசுவும் கிறிஸ்துவும் ஒன்றா வெவ்வேறையா? வெவ்வேறு இருந்தால் தான் இயேசுவானவர் தான் கிறிஸ்துவானவர் என்று அவர்களுக்கு சொல்லணும். ரெண்டும் வெவ்வேறு இல்லை அப்படின்னு சொன்னால் இயேசுவானவர் தான் கிறிஸ்துவானவர் அப்படின்னு சொல்ல வேண்டியதில்லை. நான் சொல்கிறது விளங்குதா? இயேசுவானவர் தான் கிறிஸ்துவானவர், இயேசுவே கிறிஸ்து என்று அவர்களுக்கு போதித்தார்கள். எந்த நிலையில்? அவங்கெல்லாம் கூப்பிட்டு நம்ம இயேசுவின் பேரால் ஒன்றும் சொல்லக்கூடாது அப்படின்னு கட்டளையிட்டது மட்டும் இல்லை, என்ன செய்தாங்க? அடித்து அவர்களை கொலை செய்து விடுவோம் என்று எச்சரித்து அனுப்பிய பொழுது அவர்கள் பேசினது இயேசுவே கிறிஸ்து அப்படின்னு பேசியிருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். இப்போ இயேசுன்னா என்ன, கிறிஸ்துன்னா என்ன, ரெண்டையும் சேர்த்து இயேசு தான் கிறிஸ்து, கிறிஸ்து தான் இயேசு அப்படின்னு இன்றைக்கு இயேசு கிறிஸ்து என்னும் பெயரால நாம் அவரை அறிந்து வருகிறோம். இது சரியா தவறா? இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொல்றது சரியா தவறா? இதைத்தான் இப்போ நாம் ஆராய்ச்சியோட தியானம் பண்ண போகிறோம். எல்லாருமே இயேசு கிறிஸ்துன்னு தான் சொல்லி வரோம். கிறிஸ்தவர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துன்னு தான் சொல்லி வரோம். பிரிச்சறியே தெரியாது. ஆனால் இங்கே பிரித்து இயேசு வேற கிறிஸ்து வேறன்னு பிரித்து அந்த இயேசு இந்த கிறிஸ்து அவருக்கு நாங்கள் சாட்சி அப்படின்னு அவங்க சொல்லி இருக்கிறத நாம் ஆழ்ந்து பார்க்க வேண்டியது இருக்கு. இன்னைக்கு இயேசுவை பின்பற்றுறவங்களுக்கு என்ன பேரு? கிறிஸ்தவர்கள் என்று பேரு. சரியா? கிறிஸ்தவர்கள்னா கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்களா இயேசுவை பின்பற்றுகிறவர்களா? கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். அப்ப இயேசு யாரு? இப்ப கிறிஸ்தவர்களுக்கு இயேசுவை தெரியுமா அப்படிங்கிற கேள்விகள்லாம் வந்துடுது. கொஞ்சம் குழப்பமா இருக்குல்ல? குழப்பமா இருக்கா இல்லையா? ஏன்னா நம்ம ஒன்றை பழகிட்டோம்னா பழகின பிறகு இன்னொரு நிலையில் அதை பிரித்து பார்க்கறதுக்கு நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இயேசு வேற கிறிஸ்து வேறையா? ஐயா என்னையா நீங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க தொடக்க காலத்தில் இயேசுவே கிறிஸ்து அப்படின்னு ஏன் சொன்னாங்க அப்படிங்கிறத நினச்சி பார்க்கணும். கிறிஸ்து என்பது தாவீதின் வழியிலே பிறந்த தாவீதின் குமாரன் என்று சொல்லப்படுகிறவர். சரிதானா? யாருக்காவது சந்தேகம் இருந்தால் கைதூக்கு. கிறிஸ்து என்பது தாவீதின் வழியிலே பிறந்த
தாவீதின் மகன். இவர் நடந்து போகும்பொழுது, இயேசு பெருமான் நடந்து போகும்பொழுது, தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு தான் பாதிக்கப்பட்டவர்கள், குருடர்களோ செவிடர்களோ ஊமைகள் பேச முடியாது, இவரை பார்த்து சொன்னதை நம்ம பார்க்குறோம். தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் அப்படின்னு சொல்கிறத பார்க்குறோம். அப்போது இயேசு பெருமான் தாவீதின் குமாரனா அல்லது கடவுளின் குமாரனா? தாவீதின் பரம்பரையில் வந்தவரா அல்லது கடவுளின் பரம்பரையில் பிறந்தவரா? இயேசு பெருமான் எந்த பரம்பரையில் பிறந்தவர்? கடவுள் பரம்பரை. கடவுளே இந்த உலகத்துக்கு மனிதனாக வந்து, அதாவது கன்னிமரியாள் வயிற்றிலே பிறந்தார். இப்போ கடவுள் வந்து பிறக்கிறதுக்கு கன்னிமரியாள் தேர்ந்தெடுக்கப்பட்டாள். கடவுள் ஆதியிலே ஆதாம் ஏவாள் 2 பேரையும் ஒரே உருவத்தில் தான் படைத்தார். பிறகுதான் இந்த ஒரு உருவத்தை 2ஆக பிரித்தார். அதை நம்ம பார்க்குறோம். அதை படைக்கிறதுக்கு மண்ணை எடுத்து பிசைந்து அதில் மனிதனை உருவாக்கி, மனிதனை போகிற ஒரு பொம்மையை உருவாக்கினார். அவனுடைய நாசியிலே சீவ சுவாசத்தை ஊதினார். ஜீவன்னா நமக்கு தெரியும். மனிதன் ஜீவ ஆத்மா ஆனான். ஜீவன் உயிர், ஆத்மா அது 6வது அறிவு காரணமானது. ஆன்மா, உயிர் வேற, ஆன்மா வேற. உயிர் உடலில் இருக்கிற வரைக்கும் உடல் அழியாமல் இருக்கும். உடலை அழியாமல் பாதுகாக்கிறது உயிர். உயிரால் அழியாமல் பாதுகாக்கப்படுகிற உடலை வைத்து தாம் விரும்புவதை செயல்படுத்துவது ஆத்மா. ஆத்மா என்பது மனிதனை குறிக்கிறது, மனிதனுக்குள்ள இருக்கிறது. உயிர் என்பது அந்த மனிதன் வாழுகின்ற உடலை அழியாமல் பாதுகாப்பது. இப்போ ஜீவாத்மாவானார் என்று பார்க்குறோம். அப்போது முதல் மனிதனை மண்ணினால் படைத்தார் கடவுள். மண்ணை கொண்டு தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதி ஜீவாத்மாவானான். 2வது பிறக்காத மனிதர்கள். ஆதாமும் பிறக்காத மனிதர் தான், இயேசுவும் பிறக்காத மனிதர் தான். யாருக்கு? ஒரு தகப்பனுக்கு. தகப்பனுக்கு பிறக்காத மனிதர்கள் தான் ஆதாமும் இயேசு பெருமானும். தகப்பனுக்கு பிறக்காத அந்த மனிதர்களை அவர் தன்னுடைய ஜீவ சுவாசத்தால் ஊதி அவன் ஜீவாத்மா ஆனான். முதல் மனிதனை செய்வதற்கு பயன்படுத்தப்பட்டது மண். 2வது மனிதனை உருவாக்குவதற்கு பயன்படுத்தப்பட்டது பெண். யாருக்கும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. ஒரு பெண் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவள் மூலமாக ஊதப்படுவதற்கு ஊதப்படுதல் தான் பரிசுத்த ஆவியினால் அவள் கற்பதியானாள். ஆக அப்போ இந்த பரிசுத்த ஆவியினால் கற்பவதி ஆகிறதுக்கு காரணமாக இருந்தது கடவுள். ஆகவே இயேசு பெருமான் கடவுளுடைய பரம்பரையை சேர்ந்தவர். கிறிஸ்து சொல்லுங்க நீங்க.
தாவீதின் பரம்பரையைச் சேர்ந்தவர். இயேசு பெருமான் வேறு, கிறிஸ்து வேறு. யாருக்கும் சந்தேகம் இருந்தால் கை தூக்குங்க. இயேசு பெருமான் கடவுளின் பரம்பரையைச் சேர்ந்தவர். கிறிஸ்து தாவீதின் பரம்பரையைச் சேர்ந்தவர். ஆக இயேசு பெருமான் இயேசு வேறு, கிறிஸ்து வேறு. இப்போ இயேசுவை அவர்கள் அறிந்தார்கள், கிறிஸ்துவை பற்றி கேள்விப்பட்டிருந்தார்கள். கிறிஸ்து என்பது கிரேக்க சொல். அதற்கு ஏற்ற எபிரேய சொல் தான் மேசியா என்பது. மேசியா என்றாலும் கிறிஸ்து என்றாலும் அரசர் என்பது பொருள். அரசர்கள் வேறு, கடவுள் வேறு. ஆக இவர்கள் இயேசுவை ஒரு அரசனாக ஏன் நினைத்தார்கள் அப்படின்னு பார்த்தா, இவர்கள் காலத்தில் இவர்கள் ரோமர்களால் ஆட்சி செய்யப்பட்டார்கள். இவர்கள் யூதர்கள், இஸ்ரவேல் பரம்பரையில் வந்தவர்கள். இவர்களை ஆட்சி செய்தவர்கள் ரோமர்கள். ஆகினால இவர்களுக்குள்ள ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ரோமர்கள்ட்ட இருந்து நமக்கு விடுதலை கொடுக்க போறது யார்? ரோமர்கள் நம்மை அடக்கி ஆளுகிறார்கள். ரோமர்கள்ட்ட இருந்து நமக்கு விடுதலை கொடுப்பதற்கு யார்? ஒரு விடுதலை வீரரை எதிர்பார்த்தார்கள். அந்த விடுதலை வீரர் தான் கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறார். அப்ப கிறிஸ்து என்பவர் விடுதலை வீரர், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. எந்த விடுதலையை கொடுக்கிறவர்? அரசியல் விடுதலையை கொடுப்பவர். ஆனால் இயேசு அரசியல் விடுதலையை கொடுப்பதற்கு மட்டுமல்ல, ஆன்மீக விடுதலையை கொடுக்க வந்த கடவுள். அரசியல் விடுதலையை கொடுக்கிற ஒரு வீரன் கிறிஸ்து என்று அழைக்கப்படுகிறார். ஆன்மீக விடுதலையை கொடுக்க வந்த கடவுள் இயேசு என்று அறியப்படுகிறார். ஆக இயேசு வேறு, கிறிஸ்து வேறு. இயேசு என்பது மனித பிரகாரமாக, உலகப் பிரகாரமாக அரசியல் விடுதலையை கொடுப்பவர். அப்ப இயேசுவையே இயேசு ஆன்மீக விடுதலை கொடுக்க வந்து சிலுவையிலே பலியானவர். நமக்காக அவர் பலியாகி நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறவர். அப்போ அவரை ஏன் கிறிஸ்து என்று அவர்கள் சொன்னார்கள்? இயேசுவை அரசியல் விடுதலையை கொடுக்கிற கிறிஸ்து என்று ஏன் அவர்கள் சொன்னார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது, கடவுள் மனிதனாக வந்திருக்கிறார் என்ற கருத்து சீசர்களுக்கு தெரியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை. இயேசு பெருமான் எத்தனையோ தடவை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தும் அவர்களால் அதை சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. புரிந்து கொள்ள முடியாதிருந்த அந்த சீசர்கள், இவர் நமக்கு அரசியல் விடுதலையைத்தான் கொடுக்க போகிறார் என்று நம்பி, அரசியல் விடுதலை வரும் பொழுது நாம தான் நம்மளை ஆளப் போகிறோம், ஒரு ஆட்சி. அப்போ ஆட்சி வரும் பொழுது அதிகாரம், அதாவது அரசியல் அதிகாரம் வருது. அதில் 12 பேரில் யாருக்கு முதலிடம்? சீஃப் மினிஸ்டர் யார்? அல்லது முதல் மந்திரி யார்? 2வது இடம் யாருக்கு?
இதில் தான் அவர்களுக்குள்ள போட்டி இருந்தது. விளங்குதா? அதனால் யோவானும் அவருடைய தம்பியும் அவங்க அம்மாவை அழைச்சிட்டு வந்து தங்களுக்கு சிறப்பு இடம், அரசியல் விடுதலை கிடைச்ச உடனே தங்களுக்கு சிறப்பு இடம் வழங்க வேண்டும் என்று இயேசு பெருமாள்கிட்ட வேண்டிக் கொண்டார்கள் பார்க்குறோம் நாம். அப்போது அவங்க உள்ளத்தில் இருந்த விடுதலை எந்த விடுதலை? அரசியல் விடுதலை. அதைத்தான் நம்ம பார்க்குறோம். அரசியல் விடுதலையை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த அரசியல் ரோம ஆட்சியாளர்கள் இயேசு பெருமானை சிலுவையிலே அடித்து விட்டார்கள், கொன்று விட்டார்கள். இதுதான் அவங்க உள்ளத்தில் இப்போ தெரிகிறது. சிலுவையில் கொன்று விட்டார்கள், பலியானார், சிலுவையில் பலியானார் என்ற கருத்து அப்பொழுது சீசர்களுக்கு கிடையாது, தெரியாது. அவர் தன்னை ஒப்பு கொடுத்து பலியானார் என்ற கருத்து சீசர்களுக்கு தெரியாது. கொலை செய்து விட்டார்கள், ஆகவே இறந்து போனார். ஆனால் 3ஆம் நாள் எழும்பி தங்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்தார். ஆகவே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், இதற்கு நாங்கள் சாட்சிகள். இவ்வளவுதான் அவர்களுக்கு தெரியுது. அப்போது அந்த நிலையில் யூதர்கள் அவர்களை துன்புறுத்தி இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், இயேசு உயிர்த்தெழுந்ததுக்கு நாங்கள் சாட்சிகள் அப்படின்னு நீ சொல்லக்கூடாது, சொன்னால் எங்களை குற்றப்படுத்துகிற, அவரை கொலை செய்தது நாங்கள். ஏன்னா இவங்க தான் யூதர்கள் தான் போய் இவர் தன்னை யூத மதத்துக்கு எதிராக கடவுளுடைய மகன், யூதர்கள் யாரை கடவுளாக வணங்கினார்கள்? யெகோவாவுடைய மகன் என்று தன்னை சொல்லி யெகோவாவை இழிவுபடுத்துகிறான். கடவுளுடைய மகன் என்று இவன் சொல்லும் பொழுது யாரை இழிவுபடுத்துகிறான்? யெகோவாவை இழிவுபடுத்துகிறான். ஏன்னா யூனிவர்சல் காடை பற்றி அவங்களுக்கு தெரியாது அந்த நேரத்தில். ஆக யெகோவாவை இழிவுபடுத்துகிறான். ஆகவே மதத்திற்கு எதிரான செயலை செய்கிறான். ஆனால் இவனை நாங்கள் கொலை செய்வதற்கு எங்களுக்கு அதிகாரம் இல்லை. அதிகாரம் அரசனுக்கு இருக்கு, ரோம அரசனுக்கு இருக்கிறது. ஆகவே ரோம ஆட்சியாளரே, இவன் எங்கள் மதத்துக்கு எதிராக பேசியது மட்டுமல்ல, உம்முடைய ஆட்சிக்கு எதிராகவும் பேசினான். நான் தான் அரசன் என்று அவன் சொன்னான். ஆகவே இவன் உயிரோடு வாழ தகுதியற்றவன், இவன் கொலை செய்யப்பட வேண்டியவன். ஆகவே இவனை கொலை செய்வதற்குரிய உத்தரவு தங்களிடமிருந்து வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அவன் இயேசுவை கொலை செய்ய உத்தரவு கொடுத்தான். அதுலேயும் இன்னும் பல காரியங்கள் இருக்குது. நம்ம கையில் இருக்கிற அந்த புதிய ஏற்பாட்டில் 27 புத்தகத்தையும் தொகுத்து நமக்கு தந்தவங்க ரோமர்கள் தான். யார் இயேசு கிறிஸ்துவை கொலை செய்தார்களோ அவர்கள் தான் இந்த 27 புத்தகத்தை நமக்கு தொகுத்து தந்திருக்கிறார்கள். அதான் வரலாறு. அந்த வரலாறுலாம் இப்போ விளக்கமாக இப்போ இந்த நேரத்தில் நமக்கு வேண்டாம். இதை கேள்வி கேட்டு கேட்கும்போது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அதனால் அங்கே ரோம அரசன் மேலே ஒரு தப்பு இல்லாத மாதிரி தான் இங்கே இருக்குது. அவன் விடுவிக்கிறதுக்கு முயற்சி எடுக்கிறான். இவர்கள் யூதர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகினால அவன் இந்த பழி
என்னை விட்டு நீங்கட்டும்னு சொல்லி என்ன செய்கிறான்? தண்ணியை கொண்டு வர சொல்லி கை கழுவுறான். அப்பொழுது யூதர்கள், நீர் கை கழுவுறது சரிதான், இந்த பழி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருக்கட்டும்னு சொல்கிறாங்க. அதனால தான் இன்னைக்கு யூதர்கள் உலகம் முழுவதும் வேட்டையாடப்படுறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு நாடு வந்துட்டுது. அதுக்கு முன்னால் 60 லட்சம் யூதர்களை வேட்டையாடி கொன்னது யாரு? ஹிட்லர். அது எல்லாம் பார்க்குறோம். ஆக அதுக்கெல்லாம் காரணம் இருக்கு. யூதர்கள் யூத முறைப்படி எருசலேம் கோயிலில் பலியிடணும் அவங்களுடைய பாவத்துக்கு. இன்னைக்கு பலியிடுறாங்களா சொல்லுங்க? ஏன் பலியிடலை? கோயில் இல்லை. கிபி 70ஆம் நூற்றாண்டிலே இடிபட்டு போச்சு. இது வரைக்கும் கட்டப்படலை. கோயில் இல்லைன்னா எப்படி பலியிடுறது? அந்த கோயிலில் மட்டும்தான் பலியிடணும் அப்படிங்கிறதான் யூத சட்டம். இஸ்ரேல் மக்கள் அப்படி இல்லை. எங்கெல்லாம் அவர்கள் கடவுளை பற்றி அறிந்தார்களோ அந்த இடத்துல கல்லை நட்டி அவர்கள் பலியிட்டார்கள். யூதர்கள் அப்படி இல்லை. எருசலேம் கோயிலில் மட்டும்தான் பலியிடணும், வேற எங்கேயும் பலியிடக்கூடாது என்று கட்டளையிட்டார்கள். ஆகவே அவர்கள் இன்றும் பலியிடவில்லை. பலியிடலைன்னா அவங்க மேலே என்ன இருக்கு? பாவம் இருக்கு. அப்போ ஒன்று எருசலேம் அவர்கள் பலியிடணும் பாவத்தை நீக்கிறதுக்கு, அல்லது பாவத்தை நீக்க பலியான இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளணும். ரெண்டே அவங்க செய்யாமல் இருக்கிறதுனால தான் அவங்க நிம்மதியாக வாழ முடியாமல் இருக்கிறார்கள். ஆக இவரை ரோம அரசன் கட்டளைக்கிணங்க இயேசு பெருமான் சிலுவையில் அடிக்கப்பட்டார். சிலுவையில் அடிக்கப்பட்ட உடனே பழைய ஏற்பாட்டு சட்டம், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அப்போ அவங்க பூரா யூதர்கள் இயேசு சபிக்கப்பட்டவர், ஆயினால தான் அவர் மரத்தில் தூக்கப்பட்டார் அப்படின்னு அவங்களுக்குள்ள அந்த மற்ற யூதர்களுக்கு பூரா யூத தலைவர்கள் சொன்னாங்க. அதை சொன்ன உடனே தான் இயேசு பெருமானுடைய சீடர்கள் அவர் சபிக்கப்பட்டவர் அல்ல, நமக்காக அவர் உயிர் கொடுத்திருக்கிறாரு, அவர் திரும்ப எழும்பி இருக்கிறார், இதற்கு நாங்கள் சாட்சிகள். ஏன்னா நமக்கு ராஜ்யத்தை மீட்டு கொடுக்கறதுக்கு தான் அவர் தன்னை சாவுக்கு ஒப்பு கொடுத்தார். பலியானார்னு அவங்களுக்கு தெரியாது. பலியானார்னு அவங்க சொல்லவும் இல்லை. பார்த்துக்கங்க. ஆக அவர் சபிக்கப்பட்டவர் அல்ல. பழைய ஏற்பாட்டு கொள்கையின்படி அவர் சபிக்கப்பட்டவர் அல்ல. அவர் கிறிஸ்து. கிறிஸ்துனா யாரு? நமக்காக அரசியல் விடுதலை கொடுக்க வந்த ஒரு போராளி என்று மக்களுக்கு சொன்னார்கள். சொல்லும் பொழுது அதற்கு ஆதாரமாக பழைய ஏற்பாட்டு பகுதிகளை எல்லாம் அவர்கள் சொன்னார்கள். அதைத்தான் நாம் பார்க்குறோம். பேதுருடைய பிரசங்கத்திலையும் அதை நாம் பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டு பகுதிகளை வரிசையாக எடுத்து காட்டி அவர் கிறிஸ்து, நமக்கு அரசியல் விடுதலை கொடுக்க வந்த ஒரு போராளி, ஆக அவரை சபிக்கப்பட்டவர் என்று சொல்லக்கூடாது. ஆகவே இயேசுவே என்ன சொன்னாங்க? இயேசுவே கிறிஸ்து என்று அவர்களுக்கு போதித்தார்கள். விளங்குதா? அவர் சபிக்கப்பட்டவர் அல்ல, நம்மை விடுவிக்க வந்தவர். நம்மை விடுவிக்க வந்தவரை பற்றி அங்கே பழைய ஏற்பாட்டில் நிறைய எழுதியிருக்குது. ஆக பழைய ஏற்பாட்டில் இருக்கிற மேசியா, சொல்லப்பட்டிருக்கிற மேசியா தான் இப்போ இந்த கிறிஸ்து. மேசியாங்கிறது எபிரேய சொல்.
கிறிஸ்துங்கிறது கிரேக்க சொல். ஆக இயேசுவே கிறிஸ்து என்று அவர்களுக்கு அறிவித்தார்கள். அப்ப இயேசுவே கிறிஸ்து என்று அவர்கள் அறிவித்ததற்கு காரணம், இயேசுவை கடவுளின் மகன் என்று அவர்களுக்கு சொல்லுங்க தெரியாது. இயேசு கடவுளின் மகன் என்பது அவர்களுக்கு தெரியாது. அதனால அவர் பலியானார் என்பதும் அவர்களுக்கு தெரியாது. அவர் கொலை செய்யப்பட்டார் என்பது மட்டும்தான் அவர்களுக்கு தெரியும். அப்ப கொலை செய்யப்பட்டவர் யார்? நமக்கு அரசியல் விடுதலையை கொடுக்க வந்த ஒரு பெரிய போராளி என்று அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். அதனாலதான் இயேசுவே கிறிஸ்து என்று அவர்களுக்கு சொன்னார்கள். அப்போ அன்னைக்கு தெரியாது இயேசு கடவுளுடைய மகன் என்பது அவருடைய சீசர்களுக்கு தெரியாத காலம் அது. அவர் பலியானார் என்பதும் அவருடைய சீசர்களுக்கு தெரியாத காலம். இப்போ இயேசுவை கடவுள் என்று தெரிந்திருக்கிற காலம். அவர் கொலை செய்யப்பட்டது அல்ல, அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தவர். அவருக்கு கொடுக்கலன்னா அவரை யாரும் கொல்ல முடியாது. என் உயிரை கொடுக்கவும் திரும்ப அதை எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதனால தன்னையே சாவுக்கு ஒப்பு கொடுத்தால்தான் பலியாக முடியும். ஆகவே அவர் தன்னை பலியாக கொடுக்க வந்தவர் என்று தெரிஞ்ச பிறகு, இன்னைக்கு அதையும் தெரிஞ்ச பிறகு இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சொல்லுங்க. சொல்லக்கூடாது. இயேசுவை கிறிஸ்து என்று சொன்னால் கடவுளுடைய மகனை மனிதனுடைய மகன் என்று சொல்லுவதாக பொருள். கடவுள் பரம்பரையில் தோன்றிய இயேசு பெருமானை மனிதனாகிய தாவீதின் பரம்பரையில் தோன்றிய மனிதனுக்கு பிறந்த ஒரு மனிதன் என்று சொல்லுவதாக பொருள். அதைத்தான் முக்கியமாக வைத்து கிறிஸ்துவைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம், இயேசுவை சொல்லவில்லை. ஆகவே நாங்கள் யார்? கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை பின்பற்றும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு கடவுளை தெரியுமா தெரியாதா? தெரியாது. நாங்கள் தாவீதின் பரம்பரையில் வந்த கிறிஸ்துவை பின்பற்றுகிறோம். ஆகவே நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுகிறவர்களுக்கு கடவுளின் பரம்பரையில் வந்து நமக்காக பலியாகி நம்ம பாவத்திலிருந்து நம்மை விடுவிக்கிறவர் இயேசு என்பது தெரியாது. யாருக்கும் சந்தேகம் இருந்தா கைது. அப்போ தங்களை கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் இன்னைக்கு உலகம் முழுவதும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கடவுளை தெரியுமா? தெரியாதுன்னு சொல்லி ஏற்றுக்கொண்டிருக்காங்களா? கழுதையே குதிரைன்னு தெரியும்னு நினைச்சுக்கிட்டா கழுதை குதிரை ஆயிருமா? ஆகாது. கடவுளை தெரியும்னு நினைச்சுக்கிட்டா உண்மையில கடவுளை அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அதனாலதான் நாங்க நம்புகிறோம்னு சொல்லுவாங்க. யாரும் எதையும் நம்பலாம். கழுதை குதிரையை நம்பலாம், குதிரையை கழுதையை நம்பலாம். நீ நம்புறான், அது மூட நம்பிக்கை. கடவுள் இருக்குன்னு நம்புறதும் ஒரு நம்பிக்கை, கடவுள் இல்லைன்னு நம்புறதும் ஒரு நம்பிக்கை. ரெண்டு நம்பிக்கையும். அப்போ கிறிஸ்தவர்கள்
என்று சொல்லப்படுகிறவர்கள் கடவுளை எங்களுக்கு தெரியும் என்று சொல்லுவது எதன்பாற்பட்டது? மூட நம்பிக்கையின்பால்பட்டது. இதை யார் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும்? இப்ப புரிஞ்சவங்க யாரு? இங்க இருக்கிற மக்கள் புரிஞ்சிருக்கு. நீங்க தான் போய் சொல்லணும். சொன்ன உடனே என்ன சொல்லுவாங்க? இவன் கிறிஸ்துவுக்கு எதிரி, கிறிஸ்துவை மறுக்கிறவன். ஆகவே இவர்களெல்லாம் அந்தி கிறிஸ்துவர்கள். அந்தின்னா ஆன்டி அண்ணா எதிரன்னு அர்த்தம். ஆன்டி கிரைஸ்ட், அந்தி கிறிஸ்தவர்கள் அப்படின்னு சொல்ல அவங்களுக்கு உரிமை இருக்கா இல்லையா? அப்ப நாமெல்லாம் யாரு சொல்லுங்க? ஆன்டி கிரைஸ்ட். ஆன்டி கிரைஸ்ட், ப்ரோ காட். கடவுளை சொல்லுகிற, கடவுளை அனுபவிக்கிற, கடவுளை எடுத்து சொல்லுற, கடவுளை கற்றுக் கொடுக்கிற அந்தி கிறிஸ்துகள். சரிதானா? சொல்றாங்களா இல்லையா? எல்லாரும் புரிதல் பழைய ஏற்பாட்டுல சொல்லிருக்கிற தீர்க்க தரிசனங்கள் தான் புதிய ஏற்பாட்டுல நிறைவேறிருக்கு அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. நம்பிக்கை யாருக்கு இருந்தது? எல்லாருக்கும் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கும் அதுதான். ஒரு கண்ணியை வைத்த அது சரியான நம்பிக்கையா தப்பான நம்பிக்கையா? அந்த நம்பிக்கை அவர்களுடைய சீடர்களுடைய நம்பிக்கை. சீடர்களுக்கு அவர் கடவுள்னு தெரியுமா? தெரியாது. கடவுள்னு தெரியாதனால ஏற்பட்ட தவறான நம்பிக்கை. அப்போ இவங்களுக்கும் அந்த சீடர்களுக்கு இருந்த கடவுளை தெரியாத தவறான நம்பிக்கை இருக்கிறது. விளங்குதா? இதை அவர்களுக்கு எடுத்து சொல்லணும். எப்பா நீ கிறிஸ்துவன்னு சொன்ன உடனேயே பழைய ஏற்பாட்டோடு தான் தொடர்படுத்துகிற. பழைய ஏற்பாட்டில் இருக்கிற கடவுளுங்கிறது கடவுளை அறியாத குலதெய்வ வழிபாடு. அதனால் உனக்கு கடவுளை தெரியாது, குலதெய்வம் தான் தெரியும். குலதெய்வம் தெரியறதுனால அடுத்த குலங்களை எல்லாம் அழிக்கிறதுக்கு உன் குலதெய்வம் உனக்கு சொல்லி கொடுக்கணும்னு நம்புவாங்க. அப்படித்தான் நீ அடுத்த மதத்தையும் அடுத்த மதத்தில் இருக்கிற மக்களையும் உலகத்தில் இருக்கிற மக்களையும் இழிவாக நம்புகிற. ஆனால் கடவுள் எல்லா மதத்துக்கும் எல்லா மக்களுக்கும் அவர் கடவுள், யூனிவர்சல் காட். எல்லார் மேலேயும் அன்பு கூறுகிறவர், எல்லாரையும் பாவத்திலிருந்து விடுவிக்க வந்தவர். ஆகையினால நீ அடுத்த மதத்துக்காரனையோ அடுத்த குலத்துக்காரனையோ நீ இழிவா பேசினா நீ யாருடைய பிள்ளை இல்லை? இயேசு பெருமானுடைய பிள்ளை இல்லை. இயேசு பெருமான் அன்புடையவர். உன்கிட்ட அந்த அன்பு இல்லை. அதுக்கு பதில் அடுத்தவனை பழி வாங்கிறது தான் இருக்கு, அடுத்தவனை இழிவா பேசுறது தான் இருக்கு. அதனால தான் நீ இழிவா பேசுற அப்படின்னு அவனுக்கு கற்றுக் கொடுக்கணுமா இல்லையா? நான் சொல்றது சரிதானே? இப்போ சென்ட் தாமஸ் அவர் தான் டவுட்டிங் தாமஸ்னு சொல்லப்படுறவர். எதை எடுத்தாலும் சந்தேகம், எதை எடுத்தாலும் சந்தேகப்படுற ஆளு சரியான ஆளா தப்பான ஆளா? அவர் தான் சரியான ஆளு. எதை எடுத்தாலும் சந்தேகப்பட்டா தான் தெளிவடைய முடியும். சந்தேகப்படாமலே நான் நம்பிக்கிடுறேன்னு நம்புனா முட்டாளாக இருக்கலாம். நான் சொல்றது வேணுங்களா? சந்தேகப்பட்டு உடனே குறை சொல்லணுமா இல்லையா? இல்லை, சந்தேகப்பட்டு தெளிவடையணும். குறை சொல்றது இல்லை. குறை சொல்றது
தவறு, தெளிவடையணும். அப்படி தெளிவடைஞ்சதைத்தான் தாமஸ் தமிழ்நாட்டில் வந்து கற்றுக் கொடுத்து அது ஆன்மவியலாக இருக்கிறது, ஆன்மாவை பற்றிய ஆராய்ச்சியாக இருக்கிறது, அது தமிழர் சமயமாக இருக்கிறது, அது பின்னால் இந்து மதம் என்ற பெயரில் இருக்கிறது. தமிழர் சமயம்தான் பின்னால் இந்து மதம் என்ற பெயரை பெற்றது. அப்போ இவங்க இந்து மதத்தை அலட்சியப்படுத்துறது மட்டும் இல்லை, இழிவானவனா நம்புகிறாங்களா இல்லையா? கிறிஸ்தவர்கள் இந்து மதத்தை இழிவானதாக நம்புறதும் இழிவுபடுத்துறதும் இருக்கா இல்லையா? என்ன காரணம்? வெறுப்பு வர்றதுக்கு என்ன காரணம்? கடவுளை தெரியாது. கடவுள் எல்லார் மேலேயும் அன்பு செலுத்துகிறவர் அப்படிங்கிற உண்மை இவர்களுக்கு தெரியாது. ஏன்னா இவங்க யாரு? மனிதனை பின்பற்றுகிற கிறிஸ்தவர்கள், தாவீதின் வழியில் வந்த தந்தைக்கு பிறந்த ஒரு மனிதனாகிய கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். இவர்களுக்கு யாரை தெரியாது? கடவுளை தெரியாது, கடவுளின் அன்பும் தெரியாது, கடவுளுடைய பாவ விமோசனமும் தெரியாது. நாங்கள் பாவ விமோசனம் அடைஞ்சிட்டோம்னு சொல்லுவாங்க, வாயினால் சொல்லுவாங்க, கொஞ்சம் விலைக்கு சொல்லுப்பா அப்படின்னா சொல்ல தெரியாது. நான் சொல்கிறது விளங்குதா? ரொம்ப பரிதாபமான நிலையில் இருக்கிறவர்கள், மிக மிக பரிதாபமான நிலையில் இருக்கிறவர்கள் யாரு? கிறிஸ்தவர்கள். கடவுளுடைய பிள்ளைகள் வேற, கிறிஸ்தவர்கள் வேற. கிறிஸ்தவர்கள் கடவுளின் பிள்ளைகள் அல்ல, மனிதனுக்கு பிறந்த மனிதனின் பிள்ளைகள்னு நம்பப்படுகிறவர்கள், அவனைத்தான் பின்பற்றுகிறோம் என்று சொல்லுகிறவர்கள். சரிதானா? அப்ப இயேசுவே கிறிஸ்து என்று அவர்கள் சொன்னதற்கும் இவர்கள் இயேசுதான் கிறிஸ்துன்னு சொல்றதுக்கும் மிகப்பெரிய வேறுபாடு உண்டு. அவர்கள் இயேசுவை ஒரு சபிக்கப்பட்டவர் என்று சொல்லக்கூடாது. அவர் சபிக்கப்பட்டவர் அல்ல, நம்மை விடுவிக்க வந்த அரசன், அரசியல் விடுதலை கொடுக்க வந்த அரசன் அப்படிங்கிற பொருள்ல தான் அவருடைய சீஷர்கள் இயேசுவே கிறிஸ்து என்று சொன்னார்கள். இவர்களோ இயேசுவை கடவுள் என்றே தெரியாமல் அந்த தாவீதின் குமாரன் அல்லது மனிதன் என்ற பொருள் அல்லதான் புரிந்து கொண்டு இவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், தங்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கிறார்கள். அப்ப கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறவர்கள் ரட்சிப்பு பெற்றவர்களா இல்லையா? சொல்லுங்க. இல்லை, அவங்களுக்கு ரட்சிப்பை பற்றி தெரியாது. ஆனால் ரட்சிப்பை பற்றி பைபிளில் எழுதியிருக்கிறதுனால கிளிப்பிள்ளை மாதிரி பாராமல் ஒப்பிப்பாங்க. அவங்கள கிளிப்பிள்ளைன்னு சொல்லலாமே தவிர, கிளிப்பிள்ளைக்கு எத்தனை அறிவு? 5 அறிவு தான், 6வது அறிவு அவங்களுக்கு வேலை செய்யலை. அப்போ கிறிஸ்தவர்களுக்கு 6வது அறிவு வேலை செய்யவில்லை அப்படின்னு சொல்லலாமா சொல்லக்கூடாதா? என்னையா கிறிஸ்தவர்களாக உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோம், இங்கே வந்து நீங்கள் கிறிஸ்தவர்களையே இப்படி சொல்கிறீங்களே, அப்படித்தானா? இங்கே உட்கார்ந்துருக்கிறதெல்லாம் கிறிஸ்தவர்களா இல்லையா? கடவுளுடைய பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் இல்லை. முதல்ல அதை புரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று நினைத்தால் நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகளும் அல்ல, ரட்சிக்கப்பட்டவர்களும் அல்ல. ரட்சிப்பை எடுத்து வெளியே சொல்லக்கூடிய தகுதியும் உங்களுக்கு கிடையாது என்பதுதான் அங்கே அந்த வரலாற்றிலிருந்து நமக்கு தெரிகிற உண்மை. இதுவரைக்கும் நான் சொன்னதில் சந்தேகம் இருக்கிறத கேளுங்க.
கேள்வி. இந்த முகமதியர்கள் எந்த இடத்துல வேறுபடுறாங்க? ஏன்னா இயேசு கடவுள் வந்து அவர் கடவுள்னு சொல்லாம அவர் வந்து ஒரு இறை தூதர், அவரும் தன்னை வந்து எங்கேயும் கடவுள்னு சொல்லல அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்றாங்க இல்லையா? அப்போ அப்ப வேதத்துல இருந்து குறிக்கோளும் காட்டும் போது வந்து என் பிதா கிட்ட பிதாவை வந்து மையமா வச்சு இயேசு சொல்ற வசனங்கள் எல்லாம் கோட் பண்ணி தான் காட்டுறாங்க. அவங்களா அவங்க எப்படி காட்டுறாங்க? உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுங்க. என்னை பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே அப்படின்னு அவருடைய ஜபமா இருக்கட்டும், நிறைய இடங்கள் இருக்குது. அதெல்லாம் சரி, நீங்கள் உடனே புரிந்து கொள்ளுங்கள். எந்த முகமதியரும் நான் அல்லாவின் பிள்ளை என்று சொல்ல மாட்டான். எந்த முகமதியரும் நாங்கள் அல்லாவின் அடிமைகள் என்றுதான் சொல்வார்கள். அடிப்படையை புரிஞ்சுக்கணும். அல்லான்னா கடவுளா அல்லான்னு சொல்கிறான், அது தெரியுது. ஆனால் அல்லாவின் பிள்ளை என்று அவர்கள் எந்த இடத்துலையும் உரிமை பாராட்டுறதில்லை. அல்லாவின் என்ன சொல்றாங்க? தங்களை அடிமைகள், அல்லாவின் அடிமைகள் என்று சொல்லுகிறார்கள். யாரு? பாடல்ல எழுதின ஆசிரியருக்கு என்ன தெரியும்? தியாலஜி. இயேசு பெருமானை தெரியாது. இயேசு பெருமானை நபி என்று சொல்லிவிட்டால் அப்ப இவங்க யாரு? அல்லாவின் பிள்ளைகளாக முடியாது. இயேசு பெருமானை கடவுளின் பிள்ளை என்று சொன்னால்தான் இவர்கள் கடவுளுடைய பிள்ளைகளாக முடியும். நான் சொல்றது விளங்குதா? எந்த மதம்? இப்போ நம்ம டெல்லிக்கு போயிருந்தோம். அங்கே பகாயின்னு ஒரு ரிலிஜன் இருக்கு. பெரிய கோயில் கட்டியிருக்கிறாங்க. எந்த வடிவத்தில்? தாமரை வடிவத்திலே. பைபிளில் வரல பைபிள் வர, அது பாகால் வேற, பகாய். அங்கே எல்லா மதத்தவர்களும் இங்கே வந்து தொழுது கொள்ளலாம். எல்லா மதத்தவர்களுக்கும் கடவுள் ஒருவரே. அதான் அவங்க கொள்கை. கடவுள் எல்லா மதத்தையும் ஒன்றிணைக்கிறவர். ஆகவே நாங்கள் எல்லா மதத்தவரையும் இங்கே வந்து தொழுது கொள்ளலாம் என்று சொல்லுகிறோம் அப்படின்னு சொல்லுகிற அவர்கள் நாமெல்லாம் கடவுளின் அடிமைகள். இயேசு பெருமானை கடவுளுடைய மகன் என்பது அவர்களுக்கு தெரியாது. எல்லாரும் கடவுளை கும்பிடலாம் அப்படின்னு சொல்றவங்க புரிஞ்சு சொல்றாங்களா, புரியாம சொல்றாங்க? அடிப்படை உண்மைகளை புரிந்து சொல்லுகிறார்களா, புரியாமல் சொல்லுகிறார்களா என்றால் புரியாமல் சொல்லுகிறார்கள். என்ன? எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் ஆக்குகிறவர் யார்? எல்லாரையும் கடவுளுடைய பிள்ளைகளாக ஆக்குகிறவர் யார்? இயேசு பெருமான் ஒருவர் தான். யார் வழியாக? பரிசுத்தாவி வழியாக. பரிசுத்தாவி நமக்கு உண்மையை கற்றுக் கொடுக்கிறவர். ஆகவே எல்லாரும் கடவுளை வணங்குகிறார்கள், எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் தான் அப்படின்னு ஒருவர் சொன்ன உடனேயே அடிப்படை உண்மையை புரிந்து கொண்டவர் என்று நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் சொல்றது விளங்குதா? எல்லாரும் கடவுளுடைய பிள்ளைகள் என்று யார் மட்டும்தான் சொல்ல முடியும்? இயேசு பெருமானுடைய பிள்ளைகள் மட்டும்தான் சொல்ல முடியும். மற்றவங்க யாரும் சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னா விளங்காது. மற்றவங்கெல்லாம் தங்களை அடிமைகள், கடவுளின் அடிமைகள், தண்டிச்சிருவாரு. அத மாதிரி அந்த கொள்கைகள் தான் அவர்களுக்கு உண்டு.
இயேசு பெருமான் கடவுளின் அடிமையா, கடவுளின் பிள்ளையா? நபிகள் கடவுளின் அடிமைகளா, கடவுளின் பிள்ளைகளா? கேள்வி இருக்குல்ல. அவங்க யாரும் கடவுளின் பிள்ளைகள் என்று யாருக்கும் உரிமை பாராட்ட முடியாது. கிடையாது. இதோ நான் அடிமை. நபிகள்னு சொல்லப்படுகிறவர்கள் கடவுளின் பிள்ளைகள் அல்ல, கடவுளின் அடிமைகள். அடிமைகளுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அடிமை சுயாதீனம் இல்லாதவங்க, சுயாதீனமாக சிந்திக்கவும் தெரியாது. அப்ப தங்களை அடிமைகள், கடவுளுக்கு அடிமைகள் என்று சொல்லுகிறவர்கள் விடுதலை பெற்றவர்கள் அல்ல. நான் சொல்றது விளங்குதா? யாருக்கும் சந்தேகம் இருந்தா கேளுங்க. ஒரு ஒரு இஸ்லாமியர்கள்லாம் வராங்க, நிறைய வராங்க, வந்து கேள்வி கேட்குறாங்க. அவங்களுக்கு பூரா நம்ம பதில் சொல்கிறோம். நீங்கள் என்னையா வெளியே இயேசு பெருமான் மட்டும்தான் இந்த யூனிவர்சல் காட், அதை மறுத்தா 10 லட்சம்னு எழுதி போட்டிருக்கீங்களே அப்படின்னு முதல்ல ஷாக் ஆகிறவங்க முஸ்லிம்ஸ் தான். ஏன்னா அவங்க தான் கடவுளை பற்றி ரொம்ப நினைக்கிறவங்க. கிறிஸ்தவத்தில் இருந்து தான் இஸ்லாம் வந்தது, அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் கிறிஸ்தவம் வலது கணத்தில் அடித்தால் இஸ்லாம் மற்றவங்களை என்ன செய்யணும்? வாளால் கொலை செய்யலாம். ஆமா, ஏன்னா அவர் மெக்காவில் இருக்கிற வரைக்கும் கிறிஸ்டின், அவருடைய ஃபாலோவர்ஸ் எல்லாம் அபிசீனியாவில் இருந்த ஒரு கிறிஸ்தவ அரசன்ட்ட லெட்டர் கொடுத்து அனுப்புகிறாரு, நாங்கள்லாம் கிறிஸ்தவர்கள், அதனால் எங்களுக்கு இந்த நாட்டில் துன்பம் இருக்குது, என்னை பின்பற்றி வருகிற மக்களுக்கு அந்த துன்பத்திலிருந்து விடுதலை கிடைக்கிற வரைக்கும் நான் உங்கள் நாட்டுக்கு உங்களை அனுப்புகிறேன், நீங்கள் இந்த பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும்னு லெட்டர் அனுப்புகிறாரு. அப்போ அவர் கிறிஸ்டின். அதே மாதிரி அவர் ஒரு குகைக்கு போகிறார். அந்த குகைக்குள்ள அவர் தியானத்தில் இருக்கும் பொழுது தான் ஹோலி ஸ்பிரிட் அவரை வந்து ஆட்கொள்றது. அப்போ உடலெல்லாம் நடுங்குது. அப்படி நடுங்கிட்டே வீட்டுக்கு வரார். வீட்டுக்கு வந்த கதீஜா பீவி அம்மா அதை பார்த்துட்டு குளிரில் நடுங்கிறாருன்னு எதை தூக்கி போட்டு மூடுது, போர்வையை போட்டு மூடுது. அவருக்கு குளிரில் நடுங்கினா தானே போர்வையை போட்டால் குளிர் நிற்கும். அவர் ஹோலி ஸ்பிரிட் வந்ததுனால அந்த அசைவு இருக்குது. எத்தனை போர்வை போட்டும் அது நடுங்கலை. அதனால தான் அவருடைய அந்த அம்மாவுடைய மாமனார் உறவு ஒரு ஃபாதர் அவர்கிட்ட போய் கேட்குறாரு. கேட்ட உடனே அவர் சொல்கிறார், உங்கள் கணவருக்கு ஹோலி ஸ்பிரிட் இறங்கி இருக்கிறார், பெரிய காரியங்களை செய்ய போகிறார் அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த அம்மா தான் பணத்தை எல்லாம் அவருக்காக செலவழிக்குது. அந்த அம்மா இருக்கிற வரைக்கும் இன்னொரு மனைவி அவர் கட்டலை. அந்த அம்மா இறந்த பிறகு தான் அவர் மனைவிகளை கட்டுறாரு. அப்போது மக்காவில் இருக்கிற வரைக்கும் அந்த நிலை. மக்காவில் அவரை கொலை செய்ய வராங்க. அதுக்கு தப்பி எங்கே போகிறாரு? மதினாவுக்கு போகிறாரு. மெதினாவிலையும் கொலை செய்ய தொடங்குறாங்க. அப்போது உடனே வாழை உருவி அவங்களை எதிர்த்து போரிட்டு வெற்றி கொள்கிறார். வாழை உருவின உடனே யாருடைய பிள்ளை இல்லை? இயேசு பெருமானுடைய பிள்ளை இல்லை, கடவுளுடைய பிள்ளை இல்லை. அப்போது என்ன செய்யணும்? அப்பந்தான் அல்லாவின் அடிமை. நீங்களும் தற்பாவுக்கு வாழ உருவலான்னு இயேசு பெருமான் சொல்லி கொடுத்துருக்காரா? சொல்லுங்க. நீங்கள் இயேசு பெருமான் பிள்ளையாக இருக்கிற வரைக்கும்
பாதுகாப்புக்கு வாழ உருவ முடியாது. தற்பாதுகாப்பு எத்தனை வரைக்கும் செய்விய? எவ்வளோ நாளைக்கு சாகாமல் இருப்பிய? எப்பவும் ஒரு நாள் செத்து யார்கிட்ட போனோம் அவ்வளோ. அப்போ சாவு எப்பவும் வரப்போகிறது. அப்போ சாவுக்கு பயப்படுறான் கடவுளுடைய பிள்ளையா? நான் கேட்குற கேள்வி விளங்குதா? சாவு ஒரு பொருட்டே இல்லை. நமக்கு இங்கேருந்து நேராக நம்மளை கொலை பண்ணான்னா கடவுள்கிட்ட போகிறோம். இந்த தெளிவு இருந்தால் சாவை பற்றி பயப்படுவானா? பயப்பட மாட்டான். அதனால தான் இயேசு பெருமானை புரிந்தவர்கள் சாவுக்கு அஞ்சுவதே இல்லை. விளங்குதா? அவ்வளவு தூரம் பரிசுத்தாவியை பெற்ற அவருக்கு வாழ் உருவத்துக்கு அந்த நிலை எப்படி? நல்ல கேள்வி. அவ்வளோ தூரம் பரிசுத்தாவியை பெற்றவருக்கு வாழ உருவணுங்கிற நிலை எப்படி வந்தது அப்படின்னு சொல்லும் பொழுது, இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் அடுத்தவங்களை கொலை பண்ணுறாங்களா இல்லையா? ஏன் கொலை பண்ணுறாங்க? சிலுவை போர்னே சொல்லி ஏகப்பட்ட கொலை நடந்திருக்கு. அறியாமை. எல்லாருக்கும் அறியாமை உண்டு, எல்லாருக்கும் ஃப்ரீ வில் உண்டு. நாம் நம்ம விருப்பப்படி செயல்படுத்தலாம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை நடத்தும் பொழுதும் பரிசுத்த ஆவியை எதிர்த்து நம் விருப்பப்படி நாம் செயல்பட நமக்கு உரிமை இருக்கா இல்லையா? அந்த செயல்பாட்டில் தான் பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக செயல்படும் பொழுது கடவுளுக்கு விரோதமான செயலாக அது மாறிவிடுகிறது. சரிதானே? ஆகையினால கடவுளுக்கு விரோதமாக செயல்பட்ட பிறகு நான் கடவுளுடைய மகன் அப்படின்னு உரிமை பாராட்ட முடியுமா? முடியாது. நான் கடவுளுடைய அடிமை, அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா கடவுளை தெரியுது, தன்னையும் தெரியுது. உரிமை போச்சு. உரிமை போனதுனால கடவுளுடைய மகன் என்று பிள்ளை என்று சொல்ல உரிமை பாராட்டுவதற்கு பதில் கடவுளுடைய அடிமை. விளங்குதா? இதெல்லாம் யாரும் சொல்லித்தர மாட்டாங்க. இந்த அடிப்படைகள் எல்லா மதங்களையும் எந்த வெளிச்சத்தில் பார்க்கணும்? இயேசு பெருமான் நமக்கு கொடுத்திருக்கிற ஹோலி ஸ்பிரிட் வெளிச்சத்தில் பார்த்தா தான் இது விளங்கும், அல்லது விளங்காது. ஆகவே கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற ஃப்ரீ வில் அல்லது சுதந்திரம் நாம் எப்படி வேணாலும் பயன்படுத்தலாம். தவறாக பயன்படுத்தும் பொழுது கடவுளுக்கு நமக்கு உள்ள தொடர்பு அறுந்து போகுது. அறுந்து போன பிறகு கடவுளின் பிள்ளை நான் அப்படிங்கிற உரிமை பாராட்டுகிற உரிமையும் அறுபட்டு போயிடுது. அப்போ கடவுளின் பிள்ளைங்கிறத உரிமை பாராட்ட முடியாமல் கடவுளை தெரிஞ்சது இதுவரைக்கும் நல்லா. அப்போ கடவுளின் பிள்ளை என்று உரிமை பாராட்டுகிற அந்த உரிமைக்கு தகுதி இல்லாமல் போன பிறகு கடவுளின் அடிமை அப்படிங்கிற நிலை மட்டும்தான் நிற்குது. நான் கடவுளின் அடிமை. விளங்குதா? வேற எதுவும் சந்தேகம் இருந்தால் கேளுங்க. ஆகவே கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள் கடவுளை அறிந்தவர்களா அறியாதவர்களா? சொல்லுங்க, எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. அறியாதவர்கள். அறியாதவர்களுக்கு அறிய வைக்க வேண்டியது யாருடைய கடமை? அறிந்தவர்களுடைய கடமை. அந்த கடமையை நீங்க செய்வீங்களா? சொல்லும் போது ஒரு சிலர் சொல்றாங்க, சரிப்பா அவர் கிறிஸ்து இல்ல இயேசு போதுமா அப்படின்றாங்க. பெருசா அந்த சரி என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை மையமா வைக்கிறாங்க. இதனால நான் பரலோகம் போயிடுவேன் நரகம் போயிடுவானான்ற மாதிரி அந்த கேள்வியை முன்னாடி வைக்கிறாங்க. சரி, அவருக்கு இது என்ன சொன்னீங்க? அவர் கிறிஸ்து இல்லை இயேசுவா? இல்ல அவரு சரிப்பா நான் ஏத்துக்கிறேன் இயேசு தான். சரி, இப்ப இதனால என்ன அது ஒரு பெருசா ஏன்னா அவன் ரட்சிக்கப்படாதவன், கடவுளை தெரியாதவன்.
கடவுளை தெரியாதவன் அதை போய் பெருசுப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? இது சொல்றக்கூடியவங்க நல்ல ஊழியக்காரங்க தாங்க. அதாவது சொல்றேன் யாருக்கு ஊழியக்காரர்கள் கிறிஸ்துவ ஊழியர்கள். இல்லை? இப்போ சொன்னீங்கல்ல, கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரர்களே தவிர இயேசு பெருமானுடைய ஊழியக்காரர்கள் அல்ல. கிறிஸ்துவுக்கு ஊழியக்காரர்கள்னா அவர்களுக்கு பரலோகத்தை பற்றி தெரியுமா? சொல்லுங்க. தெரியாது. பெரிய பரலோகத்தை பத்தி எழுதியிருக்கு, நான் படிச்சிருக்கேன்பா. ஆமாம், என்னத்தை படி எழுதியிருக்கிறதா படித்தவன்லாம் படித்தவனா? அறிவுள்ளவனா? ஞானியா? பாராம் படித்து ஒப்பிப்பான். எழுதியிருக்கிறத பாராம் படித்து ஒப்பிப்பான். அதனால தான் பலர் இந்த பைபிள் தான் எங்களுக்கு உயிர் நாடி, நாங்கள் இதை பாராம் படித்து ஒப்பிப்போம், இதன் வழியாக தான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிடுறோம் அப்படிம்பாங்க. அப்போ அவங்க ரட்சிக்கப்பட்டவங்களா ரட்சிக்கப்படாதவங்களா? ரட்சிக்கப்படாதவங்க. இதன் வழியாக போய் ஒரு புஸ்தகத்தின் வழியாக நாம் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிடுறேன்னா ரட்சிக்கப்படாதவன். அவன் எதன் வழியாக புரியணும்? ஏங்க, நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. அவன் எதன் வழியாக புரிய வேண்டும்? பரிசுத்தாவியை பெற்றவன் அப்படி சொல்லுவானா? இதுதான் எனக்கு மாஸ்டர் அப்படின்னு சொல்லுவானா? அடா, இது ஒரு புஸ்தகம் எங்க, அது எதிரி நமக்கு தந்த அப்படி புதிய ஏற்பாடு. அதை மைய கருத்தை வைக்கிறான்னா அறிவில்லாமல் கேட்குறான்னு அர்த்தம். இந்த புத்தகத்தை பற்றிய வரலாற்று அறிவு அவனுக்கு கிடையாது. வரலாற்று அறிவை தெளிவாக சொல்லணும்னா பரிசுத்தாவியானவர் அவனை நடத்தணும், பரிசுத்தாவிக்குள்ள அவன் அனுபவிக்கணும். அப்பன்னா அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ள உங்களை வழி நடத்துவார். அவர் வராத போது ஒன்றும் தெரியாது, முட்டாளா இருப்ப. முட்டாளா இருந்தா இந்த புஸ்தகம் மாதிரி எனக்கு இருக்க. விளங்குதா? இப்ப சென்ட் தாமஸ் கிறிஸ்டியன்ஸ்க்கு இந்த புஸ்தகம் கையில் இருக்குதா? இல்லை. பிறகு எப்படி அவங்க எல்லா இடத்துலையும் போய் கடவுளை நிலைநாட்டுறாங்க? கடவுளை பகுத்தறிவு வழியில எப்படி நிலைநாட்டுறது? பரிசுத்தாவியினுடைய நடத்தான் எழுதி போட்டுக்கும். உங்களை நடத்துவது பைபிளா பரிசுத்தாவியா? பைபிள் உங்களை வழி நடத்துமானால் நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள் அல்ல. பரிசுத்தாவியானவர் உங்களை வழி நடத்தினாத்தான் நீங்க கடவுளுடைய பிள்ளைகள். நான் சொல்றது விளங்குதா? எழுதியெல்லாம் போட்டிருக்கோம் ஐயா. யாருக்கு யா விளங்குது? போங்கய்யா. பரிசுத்தாவினால வழி நடத்தப்பட்டதான் விளங்கும். பைபிளால வழி நடத்தப்படுறவனுக்கு விளங்காது. ஏன்னா பைபிளே எதிரி கொடுத்தது. புதிய ஏற்பாடு அரசியல் தான் இதில் அதிகமான இருக்கு, ஆன்மீகத்திற்கு. அதனால தான் இந்த பைபிள் இருக்கிற 27 புஸ்தகத்தையும் நம்ம கையில் கொடுத்தது யாரு? கான்ஸ்டன்டைன் யாரு? ரோம அரசன். இயேசு கிறிஸ்துவ கொன்னது யாரு? ரோம அரசன். இயேசு கிறிஸ்துவனுடைய சீசர்களை எல்லாம் கொன்னது யாரு? ரோம அரசன். திருச்சபையை 300 வருஷம் வேட்டையாடினது யாரு? ரோம அரசன். அந்த ரோம அரசன் தான் இந்த பைபிளை கொடுத்துருக்கான் புதிய ஏற்பாட்டை. அப்படின்னா அது எந்த லட்சணத்தில் இருக்கும்? இதைத்தான் நாங்கள் உயிர்நாடியாக வச்சுக்கிட போகிறோம்னா, நீ உயிர்நாடியாக வச்சுக்கோ. உன்னை வழி நடத்துறது யாரு? அசுத்தாவி. பரிசுத்தாவியினால் வழி நடத்தப்படுகிறவர் கடவுளுடைய பிள்ளைகள்னா, அசுத்தாவியினால் வழி நடத்தப்படுகிறவர்கள் சாத்தானுடைய பிள்ளைகள். அப்ப பைபிள் தான் என்ன வழி நடத்துதுன்னு சொன்னா அவங்க யார் வழியில நடத்துறாங்கன்னு அர்த்தம்? சாத்தானுடைய வழியிலே நடத்துறார்கள். அப்ப எங்க போய் சேருவாங்க? இயேசு பெருமான் என்ன சொல்லியிருக்காரு? பைபிளை கையில் வச்சுக்கிட்டு இவங்க மதம் மாத்துறாங்களா இல்லையா?
பைபிளை வச்சு மதம் மாத்துறாங்களா இல்லையா? மனம் மாத்துறாங்களா, மதம் மாத்துறாங்களா? மதம் மாத்திரவன் எங்கே போகிறான்னு சொல்கிறாரு? பிறகு என்ன, பைபிளை கையில் வச்சுக்கிட்டே நரகத்துக்கு போகிறோம். உங்களை முட்டாள்னு நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். மதம் மாத்திரமே தனக்கு கூட்டத்தை சேர்ப்போம், மனம் மாத்திரவன் கூட்டத்தை சேர்க்க மாட்டான். வர்றவனெல்லாம் நீ போ, அடுத்தவனுக்கு போய் சொல்லும்போம். விளங்குதா? நமக்கு ஏன் அங்கே கூட்டம் இல்லை? இல்லை, மதம் மாத்தினா இங்கே கூட்டம் இருக்கும். என்னையா? மனம் மாறாத கூட்டங்கள் தான் மத மாற்றத்தில் சேரும். மனம் மாறுற கூட்டமா இங்க உட்கார்ந்து இருக்காது, அங்கங்கே எல்லாத்துக்கும் சொல்லும். சரிதானே? சர்ச் பிளான்டேஷன் இருக்கும். சர்ச்னா என்னது? முதல்ல அதுக்கு விளக்கம் சொல்லுங்க. சர்ச்னா என்னது? ஃபெலோஷிப்பா? அயோக்கியர்கள் ஃபெலோஷிப் இல்லையா? ஃபெலோஷிப்னா அயோக்கியர்கள் ஃபெலோஷிப் இல்லையா? ஓ, அதை சொல்றீங்களா இப்போ இங்கே சர்ச்சுன்னு? சர்ச்சுனா என்ன? கடவுள் வாழும் இடம். நீங்களே ஆலயமாய் இருக்கிறீர்கள். விளங்குதா? அப்ப கடவுள் வாழணும்னா கடவுளுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துல தானே வாழ முடியும். கடவுளுடைய பிள்ளைகள்னா என்னன்னே தெரியாத உள்ளத்துல எப்படி வாழ முடியும்? நான் சொல்றது விளங்குதா? ரெண்டு பக்கமும் கால் வச்சிருக்க ஐயா. நான் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கும் போறேன், அதுவும் எனக்கு வேணும். இங்கேயும் வாரேன், நீங்க சொல்றதும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நான் சிஎஸ்ஐ சர்ச்சுக்கும் போறேன், அங்கே சொல்கிறேன். ஏன்னா செத்து போனால் என்னை பதைக்கிறதுக்கு இடம் வேணும். செத்து போனால் நம்ம செத்து போனால் பதைக்கிறதுக்கு இடம் வேணுமா வேண்டாமா? கண்டிப்பாக வேணுமா? ஏய்யா, நாம் செத்து போனால் பேசாமல் போவோம். நாம் கடவுள்கிட்ட தானே போகிறோம். இந்த உடல் கிடக்கு, எவனுக்கு நார்தோ அவன் தூக்கி பதைப்பான், அவ்வளோதானே. பொண்ணு அதை அந்த உடல் நாடுற உடலை பதைக்கிறதுக்கு எனக்கு இடம் வேணும். நான் கடவுள்கிட்ட போகலன்னா பரவாயில்ல, அப்படித்தானே? என்னையா? ஆமாம், அதுக்குரிய சந்தாவை போகாமல் இருந்தாலும் சந்தாவை கட்டிக்கிட்டா போதும், மெம்பர்ஷிப் இருக்கும். ஆகையினால அது உலக பிரகாரமான சிந்தனை. சரி, நாம் செத்து போன பிறகு நாம விரும்புகிற இடத்துல யாராவது பதைக்க முடியுமா? முடியும், முடியும். எப்படி? செத்து போன பிறகு புதைக்கிறதுக்கு இடம் தேடி அலைஞ்சா அவன் சொல்ற இடத்துல தான் புதைக்கணும். ஏன்னா நாரும் ஊருக்கு வெளியே போத, அல்லது அதுக்குன்னு தனியாக ஒதுக்கி இருக்கிற இடத்துல போத. மற்றபடி இடத்து நீ எந்த இடத்துலையும் விருப்பப்படி புதைக்க முடியாதும்மா. இப்போ அழகா சுடுறதுக்கு எது வந்துடுது? மிஷின் வந்தாச்சு. அப்போ அதுக்குள்ளே கொடுத்து சுட்டுட்டோம்னா நம்ம கையில் எது வந்துடும்? எலும்புகள் வந்துடும். இதை எங்கே வேணாலும் புதைக்கலாம், யாரும் நம்மளை எந்த கேள்வியும் கேட்க முடியாது. நம்ம வீட்டுக்குள்ளேயும் புதைச்சிக்கலாம், நம்ம விரும்புகிற இடத்துலையும் புதைச்சிக்கலாம். ஓ, ரெண்டாவது வருகை யார் வருக? இரண்டாவது வருகை என்று நினைப்பதே பரிசுத்த ஆவியை அறியாத மூடர்களுடைய நம்பிக்கை.
பரிசுத்த ஆவிதான் இரண்டாவது வருகை. பரிசுத்த ஆவியானவர் வந்தது. முதல் வருகை மகனாக வந்தது, இரண்டாவது வருகை பரிசுத்த ஆவியாக வந்தது. ஆக பரிசுத்த ஆவியானவர் வந்து வழி நடத்துகிறதை அறியாத மூடர்கள், மூடர்கள்ங்கிற வார்த்தை மறுபடியும் கொஞ்சம் பொறுங்க, முடிச்சுக்கிடுறேன், மறுபடியும் போடுறேன். ஏன்னா அவர்கள் மூடர்களே. இரண்டாவது வருகை 20,000 வருஷம் கழிச்சாலும் வந்துருமாப்பா? எவனே வர சொல்லியா? முன்னால் வந்து சொல்லுங்க. இரண்டாவது வருகை இப்ப 2000 வருஷம் ஆச்சு. அவர் சொல்லியிருக்கார், இதோ நான் வருவதற்கு முன் இவர்கள் சாவதில்லை அப்படின்னு சீசர்களை பற்றி சொல்லி இருக்கிறாரு. இது யாராவது மறுக்க முடியுமா? ஆனா இப்ப 2000 வருஷம் ஆகியும் அவர் வரலன்னு சொல்றவன் அவரை அறிந்தவனா அவருக்கு எதிரியா? அவருக்கு எதிரி. நம்பிக்கை கொண்டு வராதுங்க. பொதுவான நம்பிக்கை சொல்லிடுறேன். பொதுவான நம்பிக்கைங்கிறது தள்ளுங்க. பொதுவான நம்பிக்கைன்னா எல்லா மதத்துக்குரிய நம்பிக்கையா? அதாவது எரிக்கிறது, அதாவது 6 அடி நிலம் எதுக்கு ஆக்குபை பண்றாங்க அப்படின்னு சொன்னா, இது வரும் இறைவன் வரும்பொழுது நான் உயிரோடு இருப்பேன், அதனால எரிக்கக்கூடாது, புதைக்க மட்டும் தான் செய்யணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் அதெல்லாம் செய்யறாங்க. சரி சரி சரிங்களாயா? அதனாலதான் நாங்க அந்த வந்து எரிக்க கூடாது, புதைக்கணும், எங்களுக்கு ஒரு கல்லறை வேணும். இப்போ இதுவரைக்கும் உங்ககிட்ட இறைவன் வரல. இரண்டாவது வருகை எப்போ எங்களுக்கு சரீரம் வந்து உயிர் தைப்புக்கு. அதான் இரண்டாவது வருகை யாருடைய வருகை? இயேசுடைய வருகை அப்படின்னு எங்க இருக்கு? இயேசுடைய கதா சன் ஆஃப் காட் முதல் வருகை. இரண்டாவது வருகை பரிசுத்தாவியாக வந்த வருகை சொல்லியாச்சு. பரிசுத்தாவியாக வந்த வருகை வந்ததுனால தான் உங்களுக்குள்ள பரிசுத்தாவியானவர் வாழ்றார். பரிசுத்தாவியாக அவர் வரும் பொழுதுதான் நீங்கள் சகல சத்தியத்திற்குள் வழி நடத்தப்பட முடியும். அப்போ உங்களுக்கு பரிசுத்தாவிய தெரியாது. இரண்டாவது வருகை என்பது அவர்கள் தாவீதின் பரம்பரையில் வந்தவர் செத்து போனாரு, அந்த மனுஷன், அந்த பாவ மனுஷன் உயிரோடு எழுந்தான், அவன் திரும்ப இரண்டாவது வருகையில் வருவான் அப்படிங்கிறதா கிறிஸ்து என்ற பெயரை அடிப்படையாக கொண்ட நம்பிக்கை. ஆக நீங்க இரண்டாவது வருகையில் வரும் பொழுதுன்னு சொல்லும் பொழுது உங்களுக்கு இயேசு பெருமானை தெரியாது, ரட்சிப்பை தெரியாது, விடுதலையை தெரியாது, இவ்வளவு வந்துடுது. இப்ப சொல்லுங்க, கேளுங்க, கேள்விக்கு பதில் வந்துடுதா? பிரைஸ் தி லார்ட். ஆக இரண்டாவது வருகை வரவில்லை என்று சொல்லுகிறவர்கள் தாவீதின் பரம்பரையில் வந்த பாவ மனிதனாகிய கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். கிறிஸ்துவின் இரண்டாவது வருகை வரவில்லை, அதுதான் அவங்களுடையது. கிறிஸ்து இறந்து போனாரு, உயிரோட வந்துட்டாரு, இரண்டாவது வருகையில் தான் எங்களுக்கெல்லாம் ராஜ்யத்தை தரப்போறாரு. 1,44,000 பேர் இருப்பாங்க, அதோட நாங்களும் ஓட்டிக்கிட்டு இருப்போம். இதானே அவங்க சொல்ற இரண்டாவது வருகை. அப்ப அவர்களுக்கு இயேசு பெருமானை தெரியாது, இயேசு பெருமானுடைய பலியை தெரியாது, இயேசு பெருமானுடைய ரட்சிப்பை தெரியாது. அவர்கள் கடவுளுடைய பிள்ளைகள் அல்ல, கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுகிறவர்கள். கிறிஸ்துவாகிய ஒரு மனிதனை அவர்கள் பின்பற்றுகிறவர்கள். அவர்களுக்கும் கடவுளுடைய ரட்சிப்புக்கும் சம்பந்தம் இல்லை. சரிதானா? இல்ல கேள்வி இருந்தா கேளுங்க, நீங்க கேளுங்க. அடுத்து அப்படின்னு யார் சொன்னா? உங்களுக்கு காலம் கொடுத்திருக்கிறது கடவுளா சாத்தானா? நீங்கள் அறிந்திருப்பவர், உங்களால் அறியப்பட்டிருப்பவர் கடவுளா சாத்தானா?
சாத்தானுக்குள்ளே இன்னும் கொஞ்சம் நாள் வரட்டுயா. நாங்கள்லாம் சாத்தானுக்குள்ளே போகிறதுக்கு நரகத்துக்கு போகிறோம். அதனால் இன்னும் கொஞ்சம் ஆள் எங்களுக்கு தேவை. ஏன்னா நரகத்துக்கு போகிற வாசல் விசாலமாக இருக்கு. நாங்கள் விசாலமான இடத்துக்கு போகிறோம். இப்போ சொல்லுங்க, அப்படின்னு அவங்க நினைக்கிறது சரியா தவறா? இல்லை, சரிதான். அவங்களுக்கு சரிதான், அது நமக்கு தப்பு. பரிசுத்த ஆவியின் வழியில வழிநடத்தப்படுகிறவர்கள் அதை தவறு என்று சொல்லுவார்கள். அசுத்தாவியின் வழியிலே வழிநடத்தப்படுகிறவர்கள் அதுதான் சரியும்பாங்க. எல்லாமே செகண்ட் கமிங் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல கேள்வி கேட்குற பாருங்க. கடவுளுடைய பிள்ளைகள் எல்லாரும் இதை சொல்றாங்களா அப்படின்னு சொல்லாம கிறிஸ்தவர்கள் எல்லாரும் அதை சொல்லுகிறார்கள். கிறிஸ்தவர்களை கடவுளுடைய பிள்ளைகள்னு உங்களுக்கு யார் சொன்னா? அவர்கள் கிறிஸ்தவர்கள், கடவுளுடைய பிள்ளைகள் அல்ல. கிறிஸ்தவர்கள் என்றால் தாவீதின் பரம்பரையில் பிறந்த ஒரு பாவ மனிதனை பின்பற்றுகிறவர்கள். ஏங்க ஊழியம் ரெண்டும் செய்யலாம். இப்போ அடுத்தவனுக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்கறது ஊழியமா இல்லையா? அடுத்தவனுக்கு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்கறது, காசு கழிச்சு ட்ரிங்க்ஸ் வாங்கி கொடுக்குறவங்க, அது ஊழியமா இல்லையா? குடிக்கிறவனுடைய ஊழியம். அப்ப கூட சேர்ந்து குடிக்கிறதுக்கு ஆள் வேணும். அத ஊழியம் கீழா இல்லையா? அத மாதிரி இவங்க தங்களோட சேர்ந்து நரகத்துக்கு போறதுக்கு ஆள் தேடுறாங்க. அது ஒரு ஊழியம். அது நான் சொல்றது, நான் சொல்லல, இயேசு பெருமான் சொல்றது. இவங்க எல்லாம் மதம் மாத்துறவங்க. நீங்க சொல்றீங்கல்ல மெயின் சர்ச்சஸ், அத்தனைக்கும் மதம் மாத்துறது. மதம் மாத்துறது அரசியலோட சேர்ந்தது. ஆனால் மெயின்லைன் சர்ச்சஸ் ரூட் எடுத்தீங்கன்னா அது எங்கே போய் சேரும்? போப்பாண்டவர்கிட்ட போய் சேரும். போப்பாண்டவர் அரசியல் தலைவரா ஆன்மீக தலைவரா? ஆன்மீக வேடத்தில் இருக்கும் அரசியல் தலைவர். அரசியல் தலைவர்னா கொலை செய்றவங்க. ஒருவனை கொன்றவன் உடனே சாவான், பலரை கொன்றவன் பட்டம் ஆழ்வான். ஆன்மீகம் தன்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்கும் மனிதனை. அரசியல் அடுத்தவனை சாகடிப்பான். நான் சொன்னது இப்ப கவனிக்கல. ஆன்மீகம் தன்னை சாவுக்கு ஒப்பு கொடுக்க முன் நிற்பான். அரசியல் அடுத்தவனை சாகடிக்கிறதுல முன் நிற்பான். அப்பதான் அவன் அரசியல் தலைவனா நிற்க முடியும். போப்பாண்டவர் ஒரு அரசியல் தலைவர். இன்னைக்கும் போப்பாண்டவரை பின்பற்றுவதுதான் இப்ப இருக்கிற கிறிஸ்தவ சபைகள். அதுல ரிபலா வந்தவர் 16ஆம் நூற்றாண்டுல யாரு? மார்ட்டின் லூத்தர். அவரும் அதே வழியில தான் எல்லாத்தையும் செய்துகிட்டு இருக்காரு. யாரு சந்தேகம் இருந்தா கேளுங்க, ஐயா கேளுங்க. அங்க அங்க ஒரு கான்ஃபரன்ஸ் போடுறதை விட என்கிட்ட கேட்கலாமே. ஒரு டைம் ஆயிட்டு போர்வியா, வாய முடுங்கய்யா, நிறுத்துங்கய்யா. அப்படியா? சரி, மணி 2 வேற கடைசியா 2 கேள்வி. யார் கேட்க போறா? என்ன கேட்கிறாரு? யூத மதத்தில் இருந்து வரலையே, யூத மதத்து மேல ஏறி மிதிச்சு வந்தது. பொறுங்க, நான் சொல்றது விளங்குதா? ஏன்னா யூத மதத்திலிருந்து தான் கிறிஸ்தவம் வந்தவன்னு பல முட்டாள்கள் நினைச்சுக்கிட்டு இருக்கான். யூத மதத்திலிருந்து கிறிஸ்தவ மதம் வரல. யூத மதத்தை மிதித்து மேற்கொண்டு, ஏன்னா யூத மதத்துக்கு கடவுளை தெரியாது,
குலதெய்வம் தான் தெரியும். அதை மிதித்து அதை நிறைவேற்றிட்டா செக்கு உங்களுக்கு நான் கொடுத்தேன், இங்கே போய் பேங்கில் கொடுத்து காசு வாங்கியாச்சு. இப்போ அந்த செக்கு லீஃப் இருக்குது, நிறைவேறிட்டுது. அந்த செக்குக்கு நான் கொடுத்த பவர் நிறைவேறிட்டுது. இப்போ செக் லீஃப் எவ்வளோ தொகைக்கு போகும்? வெறும் பேப்பர். அதை மாதிரி இப்போ யூத மதம் வெறும் பேப்பர், அவ்வளோதான். அதுக்கு வேல்யூ கிடையாது. அதை நிறைவேற்றிட்டார் யாரு? இயேசு பெருமான். விளங்கிடுதா? வேற ரெண்டாவது கேள்வி இப்போ வேற யாரு கேட்க போறா? கேட்டுக்காரு. நல்ல கேள்வி. கடவுள் யார்? கடவுள் தான். கடவுள்னா என்னன்னு தெரியாதனாலதான் நீங்க கடவுள் யாருன்னு கேள்வி கேட்கிறீங்க. கடவுள்னா கடவுளை பற்றி தெரியாதவர். கடவுள் த ஹோல் யூனிவர்ஸ், அதை ஆளுகிறவர். அப்போ யூனிவர்ஸுக்கு வெளியே ஏதாவது இருக்கா? அப்ப எல்லாத்தையும் ஆளுகிறவர் தான் கடவுள். விளங்குதா? இப்ப கேளுங்க நீங்க. இது சொல்லும் போது மத்தேயு 16ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை மையமா வச்சு ஒரு கருத்து சொல்றாங்க. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார் அப்படின்னு சொல்லும் போது, இயேசு அவனை நோக்கி, யோவானின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு அவனை அப்ரிஷியேட் பண்றாரு. அப்ரிஷியேட் பண்ண அதே நேரத்தில், ஏன்னா இவன் புரிஞ்சுக்கிட்டான்னு நினைச்சு அவர் சொல்றாரு, அப்ரிசியேஷன் பண்றாரு. ஏன்னா தேவனுடைய குமாரன்னு சொன்னதுனால புரிஞ்சுக்கிட்டான்னு நினைச்சாரு. பிறகு நினைச்சுதான் அவனுக்கு சொல்லி கொடுக்குறாரு, எப்பா நான் சிலுவையில் பலியாகணும். உடனே அவன் ஐயோ அவனுக்கு இது வரக்கூடாதுன்னா உடனே என்ன சொன்னாரு? சாத்தானே. அப்ப சாத்தானுக்கு கடவுளை தெரியுமா? மற்றவங்களை விட நல்லா தெரியும் சாத்தானுக்கு கடவுளை. அது ஞாபகத்தில் வச்சுக்கிடுங்க. அதனால கடவுளுடைய பிள்ளைகளை விட சாத்தானுடைய பிள்ளைகள், தம்பி நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறேன், நீங்கள் அதை கவனிக்காமல் மற்றதை பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா எப்படி அது பயன்படும் உங்களுக்கு? அப்போ சாத்தானுடைய பிள்ளைகளுக்கு கடவுளை தெரியுமா? நிச்சயமா தெரியும். எப்படி தெரியும்? நம்ம எதிரின்னு தெரியும். தங்களுடைய எதிரி. எப்படி எதிரி? நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சா அவர் விட மாட்டாரு, நான் என்ஜாய் பண்ணணும்னா அவர் விட மாட்டாரு, அவர் அது எதிர்ப்பு சொல்லுவார். ஆகவே சாத்தானுக்கு தெரிகிறது, நல்லா தெரியும். அதனால தான் அங்கே பைபிளில் வருது, சாத்தானும் கடவுள் இருக்கிறா என்று அஞ்சுகிறது. விளங்குத? அதனால சாத்தானுடைய பிள்ளைகளுக்கு கடவுளை பற்றி தெரியும், கடவுள் நல்லது செய்கிறாருன்னு தெரியும். இதெல்லாம் நமக்கு விரோதமானதுன்னு, தனக்கு விரோதமானதுன்னு தெரியும். விளங்குதா? இப்ப சாத்தானுடைய பிள்ளைகளாக பெரும்பகுதியாக இருப்பவர்கள் எங்க இருக்காங்க? கிறிஸ்தவ மதத்தில். கடவுளுடைய பிள்ளைகள் வேறு, சாத்தானுடைய பிள்ளைகள் வேறு. எப்படி தெரியும்? மரம் நல்லது கெட்டது என்பதை அதனதன் கனிகளால் அறிவீர்கள்.